எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். சிக்கனில் வந்து சூப்பராக நம்ம வீட்டில் ஷவர்மா எப்படி பண்ணலாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இது மாதிரி நம்ம நார்மலாக சிக்கனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஐட்டம் வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு, வறுவல், அப்படி இல்லைன்னா மசாலா எது வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை பேசிக் மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்கேன். வேறு எதுவும் போடலை. அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 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 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக அரைப்பட்டுரும். மிக்ஸி ஜாரை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வந்து சட்டியில் வந்து உள்ளே வந்து சின்னதாக வந்து அடுப்பில் வைக்கக்கூடிய அந்த ட்ரே வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். நான் வந்து இந்த சின்னோண்டு கிண்ணத்தில் தான் வந்து எண்ணெய் தடவிட்டு சிக்கன் அரைச்சதை சேர்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்ணம் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா டம்ளர் இருந்தாலும் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பண்ணக்கூடிய ப்ரெட்டு ட்ரே இருந்தாலும் கூட வைக்கலாம். சின்னதாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு மீன் வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் வந்து வைக்கிறேன். மீன் வந்து எப்படி ரவுண்டாக கட் பண்ணுவோம்ல நைஸாக, அது மாதிரி இதை வந்து வேக வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா வந்து சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக அடியில் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 கிண்ணம் ஒரு கிண்ணம் ஒரு டம்ளர் வைக்கிற மாதிரி இது நடுவில் இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. இது வேகிறதுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகும். அடுப்பு வந்து நல்லாவே வச்சுருங்க. ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகும். 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக மேலே வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு கத்தியை வந்து உள்ளே விட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பு பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஆற வைக்க வேண்டியது தான். ஸோ இந்த டம்ளரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்து வேகும்போது ஆவி தண்ணி அதில் பட்டிருக்கு பாருங்கள். ஸோ அதையும் எடுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ 2யுமே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா குப்பரை கவுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ இது வந்து ஆறட்டும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குப்பரை கவுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மாதிரி அப்படியே கட் பண்ண வேண்டியது. அதாவது கத்தி அப்படியே நல்லா ஒரு லைட்டாக கட் பண்ணிட்டு உள்ளே அப்படியே கத்தியை உள்ளே டக்குன்னு அப்படியே விட்டோம்னா அப்படியே பிடிச்சிட்டு 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இந்த மாதிரி ப்ரெட் மாதிரியே கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன பசங்க சாப்பிடலைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கனை வந்து அரைச்சி வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அதுங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது காரமே போடாமல் குக் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா சிக்கன், மட்டன் எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. அதாவது சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட குக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஷவர்மா ரெடி பண்ணியாச்சு. இதில் நிறைய வந்து விதவிதமாக சமைக்கலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்து சிக்கன் வறுவல் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஆனால் சைஸு வந்து கட் பண்ணுறது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம டக்கு டக்குன்னு சமைக்கலாம். அதனால் இது ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த வாரம் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து ஷவர்மா பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இது வந்து விதவிதமான ரெசிபியை நீங்கள் சமைக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு வெங்காய தக்காளி போட்டுட்டு நார்மலாக கொஞ்சமாக குழம்புத்தூள் போட்டு தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைச்சிட்டு இதை அப்படியே கட் பண்ணி அதில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அருமையாக மசாலா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். நூடுல்ஸில் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக விதவிதமாக இதில் ரெசிபீஸ்லாம் வந்து தயார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை சும்மாவே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து தோசைக்கல்லை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டில் வந்து நடுவில் வச்சு ப்ரெட்டை சுட்டுட்டு நடுவில் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸ்வீட் ப்ரெட்டில். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் ஷவர்மாவை வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இது இந்த வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.